ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்ன போகிறாங்கிறது ஒரு தெளிவே இல்லை இதுவரை. 5000 கான்ஸ்டிடியூஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எடுத்தா அப்படியே ஒரு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பப்ளிக் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ண முடியுமா? பண்ணுறாங்களா? பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நாங்கள் அவங்கள்ட்ட என்ன சொன்னோன்னா, நாங்கள் சொல்யூஷனும் கொடுத்தோம், கொடுக்காம ஒன்றும் இல்லை. 2 சொல்யூஷன் கொடுத்தோம். இதெல்லாம் டீட்டெயிலாக இந்த கதை வந்துட்டு இருக்காங்க. டிஸ்கஷன் நாங்கள் இல்லைன்னா அவங்க இல்லைப்பா, அவங்க இந்த இது பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் ஆன போன அப்படின்ட்டு இருப்பாங்க. இவிஎம்ஏ கண்டினியூ ஆகணுமானா மக்கள் கையில் அந்த மெஷின்லேருந்து அந்த ஸ்லிப் வருது இல்லையா, அது ஓட்டர் அதை எடுத்து வேற ஒரு பாக்ஸில் போட்டு, தனியான பாக்ஸில் போட்டு அதை சீல் பண்ணி அதை கவுண்ட் பண்ணுங்க. மக்கள்கிட்ட அந்த ஓட்டை பேப்பர் ஸ்லிப்பை கவுண்ட் பண்ணாதான் உண்மையான ஓட்டு. அவங்க ரூல்லே சொல்லியிருக்கு, பேப்பர் ஸ்லிப் தான் உண்மையான ஓட்டு. மெமரியில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் உள்ள இன்ஜினியருக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. ஓட்டர் லிஸ்ட்டில் பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன சொன்னோம்னா, மக்களை வச்சு இதை சரி பாருங்க. நீங்கள் கொஞ்சம் பிஎல்ஓ வந்து சின்ன சின்ன ஆஃபீஸை போட்டு அவங்க உட்காந்து கையெழுத்து போட்டு எல்லாத்துலேயுமே ஃப்ராட் உருவாக்கி மேனுஃபேக்சர் பண்ணுறத விட, பஞ்சாயத்துலேயும் உட்காந்து, வார்டில் உட்காந்து லவுடாக வாசித்து எல்லாருக்கும் முன்னாலேயும் இவர் ஓட்டர் தானா, இவர் இந்த வயசு தானா, இவர் இந்த பேர் தானா, இந்த அப்பா தானா, இந்த அம்மா தானா, அப்புறம் மக்கள் அந்த வில்லேஜில் உட்காந்து படிக்கும்போது எல்லாருக்கும் லிஸ்ட் கிளியராக தெரிஞ்சு போகும். சோசியல் ஆடிட் ஓட்டருக்காவது உருவாக்குறீங்க, உங்களுக்கு தானே எலெக்ஷன் கமிஷனுக்காக லிஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் சஜஷன் சொல்லத்தான் செய்தோம். ஆனால் அரசியல் கட்சிகள் இதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கல.